நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உடனே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல் வருமே. ஏன்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, ஏதாவது உங்களுடைய ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைங்களில் தொப்பு நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளவு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லைங்க, இது வேற லெவலில் உள்ள நோட்டிஃபிகேஷன். மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான ஆப்பில் உள்ள நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன், பதிவு பண்ணிடுறேன். அதாவது என்னுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, லைக் தாங்க. உங்களுடைய லைக் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னால் யோசிக்க முடியும், வித்தியாசமான வீடியோவை என்னோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ நண்பர்களே, நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்க முன்னாடி, ஸோ அதாங்க, ஜிமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் என்கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன சார் ஜிமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரவே மாட்டுங்க, என்ன காரணம்? ஜிமெயில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய அஃபிஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபுல்லாக நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்துருப்போம். ஸோ அது மூலியமாக நம்ம இமெயில் பெறுவோம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் வரமாட்டுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ 4 வருஷங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமெயிலில் இருந்து நோட்டிஃபிகேஷனே வரமாட்டுக்கு. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதுக்காக அந்த ஜிமெயிலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஜிமெயில் அப்ளிகேஷனில் போயிட்டு தரமாக செக் பண்ணலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலிருந்து நோட்டிஃபிகேஷனை எப்படி பெறுறது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜிமெயில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். ரெகுலராக எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் அப்படி சொல்லலாம். இமெயிலுக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த ஜிமெயிலில் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பல வழிகளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம், கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜிமெயில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஜிமெயிலுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் டாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி ஆஃபில் இருந்தால் உடனே நீங்கள் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு முதல் ஸ்டெப். அடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு போனதுக்கப்புறம் ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜிமெயில் இருக்கும். ஜிமெயில் எங்க இருக்குன்னு பாருங்க. ஜிமெயிலை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பேட்டரி யூசேஜ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஸ் நாட் ஆப்டிமைஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் ஆல்னு உங்களுக்கு டேப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஜிமெயில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஜிமெயில். ஸோ ஜிமெயில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் எரியும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிமெயில் போகிறோம். ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஃபார் எவ்ரி மெசேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. பேக் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேனேஜ் நோட்டிஃபிகேஷனை. ஃபைனலி உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் ஜிமெயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஜிமெயில். ஸோ ஜிமெயிலை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ் இருக்கும், இதை நீங்கள் டேப் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா, அதை நீங்க டேப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்களா, அவ்வளவுதாங்க. இனி உங்களுடைய போன்ல ஜிமெயிலோட நோட்டிஃபிகேஷனை நீங்க ஈஸியா பெற முடியும். ஸோ இந்த ஸ்டெப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. என்ன நண்பர்களே, உங்களுடைய ஜிமெயிலோட நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நீங்க இவ்வளவு நேரம் கவலைப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே சால்வ். நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை பத்தியும் என்னோட சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச நண்பருக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.